பிரைஸ் தி லார்ட் டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். இன்னைக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1:4 தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நம்மளுடைய வாழ்க்கையில கூட பல நேரங்களில் நம்ம கடந்து போற பாதைகள், உபத்திரவத்தின் பாதைகளை கடந்து போகும்பொழுது நம்ம யோசிப்போம், நம்மளை ஆறுதல் படுத்தவோ நமக்கு சமாதானம் சொல்லவோ யாருமே இல்லையா அப்படின்னு யோசிப்போம். அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம கடந்து போகும்போது நம்மளை விடவும் அதிகமான ஒரு உபத்திரவத்தில் இருக்கிறவங்க நம்ம கிட்ட வந்து பேசும்போது நம்ம யோசிப்போம், எனக்கே ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, நான் எப்படி ஆறுதல் பண்றது அப்படின்னு யோசிப்போம்ல. அப்ப நம்ம இன்னொருத்தருக்கு ஆறுதல் செய்யற திராணி நமக்கு இருக்கணும் அப்படின்னா நம்மள ஒருத்தர் ஆறுதல் படுத்தணும். அப்ப நம்மளை ஆறுதல் படுத்துகிறவர் யார் அப்படின்னு பவுல் சொல்லியிருக்காரு அப்படின்னா, கர்த்தரே நம்மளை ஆறுதல் படுத்துகிறவரா இருக்கிறார். அதனால யாரும் எனக்கு சமாதானம் சொல்லலையே, நான் ஆறுதல் பண்ணலையே அப்படின்னு யோசிக்காதீங்க. கர்த்தர் இருக்கிறாரு, எது குறித்தும் கலங்காதீங்க. கர்த்தர் நிச்சயமா ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி நம்ம ஆசீர்வதி